Hi friends, today video la 10th book la 7th unit la உள்ள புறப்பொருள் இலக்கணம் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி previous video la அகப்பொருள் இலக்கணம் அப்படினா என்னன்னு பார்த்திருந்தோம். அதுல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படினா ஐவகை திணைகள், 5 திணைகள், அப்புறம் அந்த 5 திணைகளுக்கும் உடைய சிறுபொழுது என்ன, பெருபொழுது என்ன, அப்புறம் அவங்களோட தொழில், அவங்களோட உணவு வகைகள், அப்புறம் அவங்க என்னென்ன கடவுளை வந்து வழிபட்டாங்க, அப்புறம் அவங்களோட நிலங்களை வந்து எப்படி வகைப்படுத்துறாங்க, இது எல்லாமே நாம பார்த்தோம். பார்க்காதவங்களுக்கு நான் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டுடே வந்து புறப்பொருள் இலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். புறப்பொருள் அப்படின்னா வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதாவது புறம் அப்படின்னா வெளியே அப்படின்றது மீனிங். இதுவும் வந்துட்டு நமக்கு ஒரு கான்வர்சேஷனாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 10th ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள 2 பேர்த்துக்கும் இடையே உள்ள கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் எது எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க என்னன்னா அகப்பொருள் பற்றி நம்ம 5 திணைகளுக்குரியது தான் அகப்பொருள் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ புறப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறத்திணை வந்து 12 வகைப்பதும். அதில் ஃபர்ஸ்ட் திணை வந்து வெட்சி திணை. ஓகேவா? வெட்சி திணை அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி வந்து தொழில் வந்து மாடு மேய்க்கிறது, இந்த தொழில்களை தான் நாம் வந்து என்ன செஞ்சிட்டு இருந்தோம், பெரும்பான்மையான மக்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? மக்கள் வந்து சின்ன சின்ன குழுக்களை, அதாவது ஒரு 20-25 பேர் சேர்ந்த ஒரு குழுக்கள், இந்த மாதிரி தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்க இந்த மாடு மேய்க்கிறது தான் வந்து ஆணிரை அப்படின்னா வந்துட்டு மாடுகள் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஆணிரைகள் மேய்க்கிறது தான் தன்னோட தொழிலாக வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த ஆணிரைகளில் தான் தனக்கு வந்து சொத்து அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஆணிரைகளை மற்றொரு குழுவினர், அதாவது நமக்கு எதிரி எப்பவுமே பக்கத்திலே இருப்பாங்களே, அந்த மாதிரி நம்மளோட எதிரிகள் வந்து அந்த ஆணிரைகளை வந்து கவர்ந்துட்டு போவாங்க. அப்படி கவர வர்றவங்க வந்துட்டு வெற்றி பூ அப்படின்ற ஒரு பூவை வந்து தலையில சூடிட்டு வருவாங்க. அதுதான் வந்து வெற்றி திணை அப்படின்னு சொல்றாங்க. இதை பாருங்க, ஆணிரைகளை கவர்தல் அப்படின்றத தான் நாம வந்து வெற்றி திணை அப்படின்னு சொல்றோம். வெற்றி பூ பாருங்க, அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகின்ற சிவந்த நிறமுடைய வெற்றி பூ, இட்லி பூ என்று அழைக்கப்படுகின்றது. இதை நம்ம நிறைய பார்த்துருப்போம். டேயோடைய லைஃப்லையும் வந்துட்டு நிறைய இடத்துல நம்ம பார்க்கோம். இதை வந்து நம்ம அழகுக்காக வச்சு வளர்க்குற செடி தான். அடுத்து பாருங்க, கரந்தை திணை. கரந்தை திணைனா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்மளோட எதிரிகள் வந்து நம்மக்கிட்ட இருந்த ஆணிரைகளை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, பறிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம திரும்ப போய் அதை என்ன செய்யணும், மீட்டுட்டு வரணும். இந்த மாதிரி அந்த ஆணிரைகளை மீட்டுட்டு வரும்போதுல அந்த மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கரந்தை பூவை வந்து தலையில் வச்சுட்டு போவாங்க. அப்போ கரந்தை பூவை வந்து தலையில் வச்சுட்டு போனால் அவங்க எதுக்கு போகிறாங்கன்னு அர்த்தமா, ஆணிரைகளை மீட்கிறதுக்காக போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதனால தான் இதை வந்து கரந்தை திணை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையும் கேட்டிருக்காங்க. நான் அதுவும் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கரந்தைப்பூ எப்படி இருக்கும் பாருங்க. சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி. நறுமணம் மிக்க இது செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது. இதனை கொட்டை கரந்தை என்றும் கூறுவர். ஓகேவா? அடுத்தது வஞ்சித்திணை. வஞ்சித்திணை அப்புறம் நமக்கு நாகரிகம் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆக, அதாவது முன்னேறிட்டே வரும்போதுல நம்ம என்ன பண்ணோம், நிலத்துக்காக ஆசைப்பட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்தவங்களோட நிலத்தை தன்னோட நிலமா மாத்திக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்களாம், வஞ்சிப்பூவை அணிஞ்சுக்கிட்டு போனாங்களாம். ஓகேவா? அதாவது நம்ம அரசர் காலத்தை எடுத்தோம்னா வந்துட்டு அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து நாட்டு அரசர்களை வென்று அந்த நாட்டை வந்து தம்மோட ஆட்சி எல்லைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அரசர் பகைவரோட மண்ணை கைப்பற்றுவதற்காக வஞ்சிப்பூவை வந்து சூடி போருக்கு செல்வாங்க. அதுதான் வந்து வஞ்சித்திணை அப்படின்னு சொல்றாங்க. வஞ்சிப்பூ எப்படி இருக்கும்னு பாருங்க. பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண் மயிர் அடர்ந்துள்ளது வஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, காஞ்சி திணை. காஞ்சி திணை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம நாட்டை வந்து எதிரிங்க கைப்பற்ற வந்துட்டாங்க. அப்போ அந்த நாட்டோட மன்னன் வந்து
அவங்களோட எதிர்நாட்டு அரசனோட போரிடும்போது காஞ்சிப்பூவை வந்து சூடிக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து காஞ்சி திணை அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சிப்பூ எப்படி இருக்குன்னு பாருங்க. கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறு மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, நொச்சி திணை. நொச்சி திணை அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு அரசர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு அரசர் ஆட்சி செய்கிற ஊர். இப்போது எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸில் வந்து இந்த கட்டபொம்மனோட ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதையே எடுத்துக்கோங்க. இப்போது கட்டபொம்மன் ஆட்சியை விவரித்து கூறுறாங்க. அந்த ஒரு நாள் அந்த கட்டபொம்மன் ஆட்சி செய்கிற இடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு விவரித்து கூறுறாங்க. அப்போது அவங்க உள்ளே போகும்போது என்னவா இருக்கா, அந்த சுவர்கள் சுற்றி பாதுகாப்பு அரணாக சுவர்கள் வந்து வானளவு உயர்ந்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்மளோட கோட்டைகளை வந்து அதாவது நம்மளோட கோட்டைகளை காப்பாற்றுறதுக்காக சுற்றுச்சுவர்கள் அல்லது கோட்டைகள் சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த மதில்கள் வந்து கட்டப்பட்டு இருக்கும். அந்த மதில்கள் சேதப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தானே. அந்த பாதுகாப்பாரனை பாதுகாக்கிறதுக்காக எதிரியான அரசர்கிட்ட வந்து நொச்சி பூவை வந்து சூடிட்டு போர் செய்வாங்க. அதை தான் வந்து நொச்சி திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நொச்சிப்பூ வந்து மருத நிலத்துக்குரிய பூ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ப்ரீவியஸ் இலக்கணத்திலே நம்ம படித்தோம். கரெக்டாக அகப்பொருள் இலக்கணத்தில் நம்ம படித்தோம். பாருங்க, மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தாக நீல நிற பூக்கள் கொண்டது. இதில் மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன. அடுத்து பாருங்க, உளிங்கை திணை. உளிங்கை திணை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட எதிரியா வந்துட்டாங்க, நம்ம அவங்க கிட்ட போர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மாற்று அரசன் அதாவது அரசனோட கோட்டையை, இன்னொரு அரசனோட கோட்டையை வந்து நம்ம கைப்பற்றணும். அப்படி கைப்பற்றுறதுக்கு அவங்க போகும்போது உளிங்கை பூ அப்படின்ற ஒரு பூவை வந்து தலையில சூட்டிட்டு போனாங்களாம். அதை தான் வந்து நாம உளிங்கை திணை, மாற்று அரசனின் கோட்டையை கைப்பற்றுவதற்காக உளிங்கை பூவை சூடி தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் வந்து உளிங்கை திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, வேலிகள் ஏறி படரும் நீண்ட கொடியே உளிங்கை கொடி. இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை. மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதனை முடக்கத்தான், முடக்கொற்றான் என கூறுகின்றனர். இப்போ நம்ம சொல்கிறோம்ல முடக்கத்தான் சொல்லிட்டு, அதை தான் வந்துட்டு உளிங்கை பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, தும்பை திணை. தும்பை திணைனா ஒன்றுமே கிடையாது, தும்பைப்பூ. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது ரெண்டு பேர் சண்டை போடும் போதுல, ரெண்டு அரசர்கள் சண்டை போடும் போதுல ரெண்டு சைடுமே வந்து வலிமை தான் பெருசு அப்படின்றத உணர்த்துறதுக்காக இந்த தும்பைப்பூவை வந்து சூடி போர்க்களத்தில் வந்து ஒருவரோடு ஒருவர் வந்து போரிடுவாங்களாம். அதை தான் வந்து தும்பை திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம நாடு வந்து ஃபஸ்ட்டு ஆணிரைகளை வந்து கவர்ந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து மண்ணை கவர்ந்தாங்க. இந்த மாதிரி வந்து படிப்படியாக நாகரிகம் வந்து மாற மாற வந்து திணைகள் வந்து போர் திணைகள் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி போர் திணைகள் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு போரோட முன்னறிவிப்பாகவே ஆணிரைகளை கவர்தலை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதாவது ஒரு நாட்டில் வந்து ஆணிரைகளை வந்து கவர்றாங்க அப்படின்னா அது வந்து அந்த நாட்டோட போர் நடப்பதற்கான முன்னறிவிப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து தும்பை திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தும்பை செடி எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லா இடங்களிலும் மலரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தும்பை. இதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அடுத்து பாருங்க, வாகை திணை. வாகை திணை ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது போரில் வந்து வெற்றி பெற்ற மன்னன் வந்து என்ன செய்வாங்கன்னா, வாகைப்பூவை சூடி மகிழ்ச்சி கொள்வாங்க. அதை தான் வந்து வாகை திணை அப்படின்னு சொல்கிறோம். வாகை அப்படின்னா அதோட பொருள் வந்து வெற்றி அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா. அது எப்படி இருக்கும்னு பாருங்க. மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகை பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பாடான் திணை. பாடான் திணை அப்படின்னா என்ன, ஒருத்தவங்க வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்மலாம் முன்னாடி வந்துட்டு ஆட்சி செய்த அரசர்களை வந்து பற்றி பாடுறது. இப்போது எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரம் எடுத்துக்கோங்களேன். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் வந்து சேர, சோழ, பாண்டிய அந்த 3 மன்னர்களையும்
சேர்த்து பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாடத்தகுதியுடைய ஆளுமைகளின் கல்வி, வளர்ச்சி, வீரம், செல்வம், புகழ், கருணை இது எல்லாத்தையும் பற்றி பாடுறதான் பாடான் திணை. ஓகேவா? அடுத்து பாருங்க பொதுவியல் திணை. பொதுவியல் திணை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வரைக்கும் ஒரு 9 திணைகள் பார்த்தோம் இல்லையா, வெற்றி திணையிலேருந்து பாடான் திணை வரைக்கும் 9 திணைகள் பார்த்துருக்கோம். இந்த 9 திணையிலையும் பொதுவான உள்ள கருத்து அப்படி இல்லை அப்படின்னா அந்த 9 திணையிலையும் இல்லாத ஒரு கருத்தை சொல்கிறது தான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க கைக்கிளை. இது 11வது திணை. இது கைக்கிளை அப்படின்னா ஒருதலை காமம். இதை பற்றி நமக்கு ஃப்ரீ ஃபார்ம் கொடுக்கல. அடுத்து பெருந்திணை. பெருந்திணை பொருந்தா காமத்தை சொல்கிறது தான் பெருந்திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இலக்கணம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.